அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துக்கு இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். முன்னாள் முதல்வர் திருமிகு ஜெயலலிதாவுடைய 77வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அதிமுக தொண்டர்களுக்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அதில் ஓநாயும் வெள்ளாடும் ஒன்றுபட்டு இருக்க முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறார். இதுக்கு முன்பாக சில வாரங்களுக்கு முன்பாக முன்னாள் முதல்வர் திரு ஓபிஎஸ் அதிமுக இணைந்து செயல்பட வேண்டும் அப்படின்னு மோடி சொன்னார், பிரதமர் சொன்னார் அப்படின்னு அவரும் சொல்லியிருக்கார். இதை இரண்டையும் இணைத்து தான் இன்றைய நேர்பட பேச அமர்வில் நம்ம பேச இருக்கிறோம். அதிமுகவுக்குள் அடுத்தது என்ன அப்படிங்கிற தலைப்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே.சி. பழனிசாமி பங்கேற்றிருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம் இணைந்திருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன் பங்கேற்றிருக்கிறார். வணக்கம் விருந்துகள் அனைவருக்கும். திரு ஷியாம், யாரு ஓநாய் இல்லை யாரெல்லாம் ஓநாய், யாரு வெள்ளாடு? இபிஎஸ் அறிக்கையிலிருந்து என்ன புரிஞ்சுக்கணும்? ஈசாப் நீதி கதைகள் தான் உங்களுக்கே தெரியும். ஓனாயும் வெள்ளாடும். நீதி என்ன அப்படின்னா, கெட்டவர்கள் தங்கள் செயலுக்கு நியாயத்தையோ தவறுக்கு மன்னிப்பையோ தேட மாட்டார்கள். இதுதான் அதோட நீதி. எம்ஜிஆரே நீதி கதைகளின் நாயகன் தான். தர்மம் வெல்லும், அநீதி தோற்கும், கதாநாயகன் எப்போதுமே தர்மத்தின் பக்கம். நீதி கதைகளின் உருவமாக தான் அதிமுகவும் வந்துச்சு. ஜெயலலிதாமாவோட பிறந்த நாள் அன்னைக்கு இன்னைக்கு இந்த விவாதத்துக்குள்ளே நம்ம போக வேண்டிய ஒரு துரதிருஷ்டவசமான நிலை இருப்பதாகத்தான் நான் உணர்றேன். அப்போ நீங்கள் கேட்ட மாதிரி யாரெல்லாம் ஓநாய்கள் அப்படின்னா, அதிமுகவை அழிக்க நினைக்கிற அனைவரும் ஓநாய்கள் தான். அப்படிதான் நம்ம இதை புரிந்து கொள்ள முடியும். அதிமுகவை யாரெல்லாம் அழிக்க நினைப்பார்கள்? இயற்கையாக திமுக ஆளுங்கட்சி, எதிர்கட்சியை வீழ்த்த வேண்டும். இன்னொரு கட்சி பாரதிய ஜனதா. பாரதிய ஜனதா இப்போதுதான் ஓட்டு வங்கியை பெருக்கி கொண்டு வருகிறது. அதிமுகவின் ஓட்டு வங்கியை ஒரு பகுதி எடுக்க வேண்டும். மூன்றாவதைத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சூசகமாக சுட்டி காட்டுகிறார். மூன்றாவது யாரெல்லாம் என்றால், யாரெல்லாம் தலைமைக்கு விசுவாசமாக இல்லையோ, தலைமையை கேள்வி கேட்கிறார்களோ, அல்லது தலைமையை தர்மசங்கடப்படுத்துகிறார்களோ, போர்க்கொடி தூக்குகிறார்களோ அவர்கள் எல்லாம். யாரெல்லாம் வழக்கு போட்டாங்களோ, யாரெல்லாம் வழக்கு போட்டார்களோ, யாரெல்லாம் தேர்தல் கமிஷனுக்கு முன்னால் போய் நிற்கப் போகிறார்களோ, யாரெல்லாம் இரட்டை இலையின் தற்காலிக பயன்பாட்டு உரிமையை ரத்து என்பதை நோக்கி போகிறார்களோ. டெம்பரரி நான் யூஸ் தானே, இரட்டை இலையை ஃப்ரீஸ் பண்ண முடியாதுங்க எந்த சின்னத்தையும். டெம்பரரி நான் யூஸ். அப்போ டெம்பரரி நான் யூஸ்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அதில் நஷ்டம் இல்லை. என்ன காரணம்னா, தேர்தல் 15 மாதம் கழிச்சிருக்கு. ஒரு வாரத்துலையோ 10 நாள்லையோ 1 மாதத்துலையோ தேர்தல் ஆணையம் எந்த தீர்ப்பு கொடுத்தாலும் அது அவருக்கு 2 லாபம். ஒன்று, இரட்டை இலையை பயன்பாட்டு உரிமையை ரத்து செய்யப்பட்டால், தற்காலிகமாக உத்தி போடப்பட்டால் எடப்பாடி பழனிசாமி ஒரு போராளியாக தெரிவார். மீண்டும் அவர் உச்சநீதிமன்றத்துக்கு போவார். உச்சநீதிமன்றத்தில் அவருக்கு சாதகமான தீர்ப்பு கிடைத்தால் இரட்டை இலையை மீட்ட பெருமை ஜெயலலிதாக்கு அந்த பெருமை தானே கிடைச்சது. இன்றைக்கு அவங்க பிறந்த நாளில் நம்ம நினைவு கூற வேண்டிய செய்தி என்ன? அதிமுக பிளவுபட்ட போது, இரட்டை இலை இல்லாமல் போன போது சேவல் சின்னத்திலே நின்று வெற்றி பெற்றது. அதற்கு பிறகு இரட்டை இலையை மீட்டது. இன்று வரைக்கும் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அல்லவா? அதை நோக்கி நகர்த்துகிறார் எடப்பாடி பழனிசாமி என்பதுதான் என் பார்வை. இரட்டலை முடக்கப்பட்டால் அனுதாபம், மீட்டால் மீட்டவர் என்ற அந்த வெற்றி, இரண்டையுமே சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள நினைக்கிறார் இபிஎஸ். அப்படியா? ரொம்ப கரெக்டா சொல்றீங்க. அதாவது முடக்குதல் என்கிற வார்த்தை இல்ல, டெம்பரரி நான் யூஸ். பயன்பாட்டு உரிமை தற்காலிகமாக ஒத்தி போடப்படுகிறது. இதுதான். அப்போ உடனே தேர்தல் வந்தா தான் அதை பத்தி கவலைப்படணும். உடனடியா தேர்தல் இல்லை. அப்படியான சூழ்நிலையில் அடுத்த 6 மாசமோ 8 மாசமோ சட்ட போராட்டம் நடத்தி அதை அந்த பயன்பாட்டு உரிமையை மீண்டும் பெற்றாலே எடப்பாடி பழனிசாமிக்கு அது அரசியல் வெற்றியாக பார்க்கப்படும். அது அவருக்கு லாபம். அதாவது டிஃபெண்டர் ஆஃப் எம்ஜிஆர் லிகசி, ஜெயலலிதா லிகசி, அப்படியான ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுக்கிறாரு. கம் வாட்மேங்கிறது தான் அதில் நல்லா தெரியுதுங்களா? இப்போ நியாயமா அவர் உச்சநீதிமன்றத்துக்கு போவார் தானே எதிர்பார்த்தோம். கேசிபி எல்லாரும் கேவிட்லாம் போட்டாங்க. ஏன் போகலன்னா மீண்டும் ஹைகோர்ட் நேரடியாக தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பியிருக்கு. இப்போ நீங்க தேர்தல் ஆணையம் இப்படித்தான் முடிவெடுக்கும்னு நீங்க எப்படி அசியூம் பண்றீங்கிற கேள்வி உச்சநீதிமன்றத்தில் வரும். நீங்களே எப்படி எடுத்துக்க முடியும்? ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு ஒரு வழக்கில் நீதிபதிகள் அது எப்படி அங்க சிவராத்திரி விழா தவறா நடக்கும் நீங்க சொல்றீங்க, அப்படி அசியூம் பண்ண முடியாது சொல்லி தடை விதிக்க மறுத்து விட்டாரு. எப்போதுமே நீதிமன்றம் அப்படித்தான் எடுக்கும். எனவே உச்சநீதிமன்றம் போகாமல் தேர்தல் ஆணையத்திலே அவர் போடுற மனு என்ன? இவங்கெல்லாம் கட்சியிலிருந்து விலக்கப்பட்டவர்கள், கட்சிக்கு இவங்களுக்கு சம்பந்தம் இல்லை, எனவே கட்சி தாவால தேர்தல் ஆணையம் தலையிட முடியாது. தேர்தல் ஆணையம் இல்லை நாங்க உட்கட்சி ஜனநாயகத்தை காப்பாற்ற போறோம், எங்களுக்கு தலையிட உரிமை இருக்கு அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டை எடுத்தால் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது.
அதுக்கு மேல அது குவாசி ஜுடிஷியல் பாடி தானே, மேற்கோட்டுக்கு போய்க்குங்க. இதான் அதுல பாயிண்ட். இன்றைக்கு தேர்தல் ஆணையம் இருக்கிற நிலைமையில அங்கேயும் வந்து ஓநாய்கள் நம்ம சொல்லக்கூடாது, ஏன்னா அரசியல் ரீதியான ஓமையா போயிருச்சு. ஆனால் அங்கேயும் ஓநாய்களின் நண்பர்கள் இருக்காங்கல்ல, தோஸ்ட் ஆஃப் ஓநாய்ஸ். அவங்க என்ன முடிவு எடுப்பாங்க நமக்கு தெரியாது. ஆனா அப்படி முடிவெடுத்தாலும் அதை பற்றி கவலை இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு அவர் போயிட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் ஒற்றுமைப்படணும், ஒருங்கிணையணும்னு சொல்லும் போது, பிரதமர் மோடியே சொன்னதாக ஓபிஎஸ் அவர்கள் கூறும் போது, அப்போ மோடி அவர்களின் கருத்துக்கு நேர் எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடப்பாடி பழனிசாமி எடுக்கிறாருன்னா எந்த எவென்ச்சுவாலிட்டிக்கும் நான் தயார் அப்படிங்கிற சங்கேதம். அதுக்கு நீங்களும் தயாராக இருங்கள் என்று அவர் ஆட்டுக்குட்டிகளுக்கு சேர்த்து சொல்கிறார். எதிர்த்தரப்புக்கும் செய்தியும் சொல்றாரு சேர்த்து. எதிர்த்தரப்பே இல்ல இல்ல எந்த நிபந்தனையும் இல்லாம அதிமுகவில் சேர தயார்னு திரு ஓபிஎஸ் சொல்றாரு. ஃபைனலா இறுதியா அந்த வார்த்தை தான் ஒருத்தர் இருந்து வரும், எந்த நிபந்தனையும் இல்லை அப்படின்னு. அதற்குமே கன்சிடரேஷன் இல்லையா இபிஎஸ் இருந்து? எனக்கு தெரிஞ்சுங்க அது கேசிபி மட்டும் தான் அந்த ஸ்டாண்ட் சொல்றாரு. ஏன்னா ஓபிஎஸ் வந்து எல்லா தியாகத்துக்கும் தயார், நீங்க சொன்ன மாதிரி எல்லா தியாகத்துக்கும் தயார் சொல்லிட்டு இன்னைக்கு என்ன சொல்றாரு, ஒற்றை தலைமையால தான் இவ்வளவு பிரச்சனைன்றாரு. அப்ப ஒற்றை தலைமை அவர் கேள்வி கேட்கிறாருன்னு தானே அர்த்தம். அப்ப எல்லா தியாகத்துக்கும் தயாருங்கிற அந்த ஒரு நிலை கேசிபி பல நிகழ்ச்சிகள்ல அது சொல்றாருங்க, தொடர்ந்து சொல்றாரு. அவரோட நிலை வேற. ஓபிஎஸோட நிலைப்பாடு என்ன, ஒற்றை தலைமை இல்லை, ஒற்றை தலைமை வேஸ்ட், அதனாலதான் தோல்வியை சந்திச்சோம் அப்படின்னா ஒற்றை தலைமையா இருக்கிற கேபிஎஸ் வந்து இபிஎஸ் வந்து எப்படி வந்து ஓபிஎஸ் சேர்த்துக்குவாரு? இப்ப அவருக்கு அது தெரியும்ல. எல்லாம் போங்க, ஓபிஎஸ் அவர் பிராங்கா டிக்ளேர் பண்ணிட்டாரு, நான் வந்து என்டிஏன்ட்டாரு. டிடிவி தனி கட்சி, நான் என்டிஏன்னு சொல்லியாச்சு. பாரதிய ஜனதாக்கு எதிர்நிலையில இவங்க இருக்காங்க. அப்படியான ஒரு நிலைப்பாட்டில் ஓநாய்கள் எல்லாம் வரிசையாக ஒரு இடத்தில் நிற்கின்றன, ஆட்டுக்குட்டிகள் ஒரு இடத்தில் நிற்கின்றன. ஆட்டுக்குட்டிகளை காப்பாற்ற வேண்டிய கடமை வேட்டைக்காரனுக்கு. அப்படி போறாரு அவர், வேட்டைக்காரன் எம்ஜிஆர் படம். சரி, இப்போ இதுல ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா, கேசிபி போன்றவர்கள் இணைப்பு, புகழேந்தி போன்றவர்கள் இணைப்புங்கிறத கடந்து பாஜகவுடனான கூட்டணி இல்லைன்ற ஒரு செய்தியும் அடங்கியிருக்கு அதுக்குள்ள இருந்து, அறிக்கையில இருந்து. அப்படி புரிஞ்சுக்கணுமா? கண்டிப்பாங்க. இன்னைக்கு ஒண்ணுமே இல்ல, நண்பர் புகழேந்தி எந்த பக்கம் நிக்கிறாரு, அவர் ஓபிஎஸோட மகனோட தான் நிக்கிறாரு போயஸ் கார்டன்ல. தீபா அவர்கள் எல்லாருக்கும் அழைப்புதல் அனுப்புனாங்க, எனக்கும் அழைப்புதல் வந்துச்சு. ஆனா பல காரணங்களால போக முடியல. ஆனா ஓபிஎஸ் பையன் வந்து உடனே போறாரு. ரஜினிகாந்த் போறது கரெக்ட், ஏன்னா அவர் பக்கத்து வீட்டுக்காரர், போய் தான் ஆகணும். ஓபிஎஸ் பையன் போகும்போது அவரு தேனியிலிருந்து வந்து இங்க போகும்போது ஜெயலலிதா ஃபேமிலி, ஜெயலலிதாவோட போயஸ் தோட்ட இல்லம், அதுக்கும் எனக்குமான தொடர்பு, இதெல்லாம் ஓபிஎஸ் தானே உணர்த்துறாரு. நான் வந்து ஜெயலலிதா லிகசின்னு சொல்றாரு. அதை எப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை எப்படி ஏற்றுக்கொள்வார்? கேசிபி நிலைப்பாடு சுத்தமா வேறங்க. இது நல்லாவே எனக்கு புரியுது. அதுல எத்தனையோ டிவி நிகழ்ச்சிகள் அவர் சொல்றத பாக்குறேன்ல. பாஜக சார்பு நிலையில் இருக்கிற, இல்ல மோடி சொன்னார், அமித்ஷா சொன்னார்னு சொல்ற பாஜக கூட்டணியை வலியுறுத்துற ஓபிஎஸ்க்கு அதிமுகவில் இனிமேல் இடம் இல்லைங்கிறதா இபிஎஸ் நிலைப்பாடு, சரியா? ஓபிஎஸ்க்கு இடம் இல்லை, கண்டிப்பாக டிடிவிக்கு இடம் இல்லை. இதுல வந்து அப்படியான நிலைப்பாடு எனக்கு இல்லைன்னு சொல்றது கேசி பழனிசாமி மட்டும்தான். சரி, புகழேந்தியும் வந்து கிட்டத்தட்ட அந்த நிலைப்பாடை விட்டு விலகிட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆக மொத்த ரிபல் லீடர்ஸ் இவ்வளவு தானே. அப்படி இருக்கும்போது இந்த ஓநாய்கள் என்பது இந்த ஊமை தானே அப்படிங்கிறது. அந்த லிஸ்ட்ல வந்து இப்ப கேசிபி வரலன்றீங்களா, வர்றாருன்றீங்களா? இல்ல வரல. என்ன காரணம்னாங்க, அவரோட நிலைப்பாடு தான் அவர் தெளிவா சொல்லிட்டே வர்றாரு. அவர் வந்து பிஜேபி ஆதரவாளர் இல்லையே. அவர் நிலைப்பாடு என்ன அப்படின்னா, எம்ஜிஆர் காலத்து விதிகள் அதன்படி தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். டோட்டலாவே அவரோட வேற ஒரு நிலைப்பாடு. தேர்தல் ஆணையம் அதுல நடவடிக்கை எடுக்காதான் என் கருத்து. ஏன்னா அது சிவில் மேட்டர். இருந்தாலும் அவரோட நிலைப்பாடு அதுதான். ஓகே திரு கேசிபி, உங்களுக்கு மட்டும் கொஞ்சோண்டு வாய்ப்பு இருக்கு போல இருக்கு ஏடிஎம்கேக்குள்ள செய்யறதுக்கு. அதாவது சென்ற அக்டோபர் நவம்பர் இருந்து இந்த ஜனவரி வரைக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களது மன ஓட்டம், பரிமாறப்பட்ட செய்திகள், இல்லை கட்சியை ஒன்றிணைத்து விடலாம், வருகிற ஜூன் மாதத்திற்குள் இந்த இயக்கம் ஒன்றுபடுத்தப்பட வேண்டும் என்பதை நோக்கி மட்டுமே அவருடைய சிந்தனை இருந்தது. அதுதான் பேசப்பட்டது. எல்லா மட்டத்திலும் எல்லோருடமும் ஏதேனும் ஒரு வகையான சமரசமாகத்தான் 2025 ஜூனுக்குள்ளையா? அதான் இந்த நிலைப்பாடு வந்து சென்ற அக்டோபர் மாதத்துல இருந்து சரி சென்ற ஜனவரி மாதம் வரை டெல்லி எலெக்ஷனுடைய கெஜ்ரிவாலினுடைய நிலை, தேர்தல் ஆணையத்துக்கு சென்ற நீதிமன்ற உத்தரவு, உறவினர்கள் வீட்டில் ரைடு,
திரு எடப்பாடி பழனிசாமி அவரது மகனும் திரு வேலுமணி அவர்களும் திரு அமித்ஷா அவர்களுடனான சந்திப்பு, இது போன்ற இந்த பல சூழ்நிலைகளில் பார்த்தீங்கன்னா இப்போ இப்படி வாங்க, திரு ரஜினிகாந்த் அவர்கள் இன்றைக்கு போயஸ் கார்டனுக்கு சென்று அம்மாவுக்கு பிறந்த நாள். வேலூரில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுகிற பொழுது சமீபத்தில் கொள்கை வேறு கூட்டணி வேறு. 2 நாட்களுக்கு முன்பு நேற்றோ ஏதோ நினைக்கிறேன், திரு ஸ்டாலின் அவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி சொன்ன செய்தியில் டெல்லி இடத்தில் சென்று பேசுங்கள், பிரச்சனையை தீருங்கள், அறிக்கையை விட்டுக்கிட்டு இருக்காதீங்க. இது எல்லாம் நம்ம வந்து ஒரு அப்புறம் திரு எடப்பாடி பழனிசாமி இப்போ அந்த ஒரு கடிதம் பார்த்தீங்கல்ல, எந்த இடத்துலையுமே திராவிட கொள்கைகள், அந்த கொள்கை சார்ந்து இதெல்லாம் வந்து எந்த இடத்துலையுமே வந்து பெருசாக வந்து இருக்காது. நாளை திரு அமித்ஷா கோவைக்கு வருகிறார். அப்போ இந்த செய்தி ஓபிஎஸ் போன்றவர்களை நான் சேர்த்து, ஏன்னா டெல்லியில் பாஜக இவருக்கு கொடுக்கிற அழுத்தங்கள் 2. ஒன்று கட்சியை ஒருங்கிணைங்கள், அவங்க ஒருங்கிணைப்பில் நான் இல்லை, பாஜக அதில் நான் இல்லை. ஓபிஎஸ், சசிகலா, தினகரன் என்ற பாஜக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறவர்களை கட்சியில் இணைக்கணும். இது ஒரு டிமாண்ட் ஒன்று. 2வது பாஜகவோடு கூட்டணி, இந்த 2வது டிமாண்ட். நாளை அமித்ஷா வருகிறார். வழக்கமா அம்மா பிறந்த நாள் அன்றைக்கு கட்சிக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியை தான் எந்த தலைவராக இருந்தாலும் சொல்லுவாங்க. கசப்பான செய்திகளாக இருந்தாலும் அதை புறந்தள்ளிடுவாங்களே ஒழிய இந்த நேரத்தில் எடுத்து பேசக்கூடிய டாபிக் அல்ல, அது ரெலவெண்டே இல்லை. அப்போ திரு அமித்ஷா அவர்களுக்கு நிச்சயமா கோவைக்கு வருகிற பொழுது திரு வேலுமணி அவர்கள் வந்து அறிவிப்பு இல்லாமலாவது சந்திப்பார். அப்ப திரு அமித்ஷா அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற செய்தி, அவர்கள் ஓபிஎஸ், சசிகலா, தினகரன் இவங்களை எல்லாம் நான் சேர்த்த மாட்டேன். நீங்க சொன்னாலும் நீங்க அல்ல, காம்ப்ரமைஸ். நீங்க 2 சொன்னீங்க, ஒரு இதுக்கு கிட்டத்தட்ட நான் தயாராயிட்டேன் கூட்டணிக்கு, பாஜக கூட்டணிக்கு. ஆனா இவர்களை வந்து நான் சேர்த்த மாட்டேன். அதுக்கு நீங்க வந்து, ஏன்னா அவருக்கு ஒரு பயம் என்னன்னா, பாஜக கூட்டணி பிளஸ் எல்லோரையும் சேர்த்தா எப்ப வேணாலும் அவங்க ஆடுபுலி ஆட்டம் ஆடி தலைமையை மாத்திடுவாங்க. அப்ப அதனால அவங்கள உள்ளே விடலைன்னா தலைமை மாற்றம் ஏற்படுத்த விட முடியாது. இதையும் தாண்டி அவருக்கு ஏற்பட்ட அழுத்தம் திரு செங்கோட்டையன் அவர்கள் அந்த சமிக்கை. அப்ப செங்கோட்டையன் மூலமாக இன்று வரை அவர் வெளியில பெரிதாக அது இன்னும் வளரலைனாலும் அமுங்கிரல அந்த பிரச்சனை. இப்ப இன்றைக்கு அவர் சாதாரணமாக இவர்களுக்குள்ள ஒரு சமாதானம் அடைந்திருந்தால் தலைமை கழகத்துக்கு வந்திருப்பார். அம்மா பிறந்த நாளுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு வருடமும் அவர் தலைமை கழகத்துக்கு வருவார். அப்ப இன்றைக்கு அவர் வந்து வரல. அப்ப அந்த சமிக்கை இது எல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வெளியில பாஜகவோடு நான் கூட்டணி இல்லை, முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டேன், என்னுடைய முடிவில் உறுதியாக இருக்கிறேன் என்றாலும் கூட இதை தாண்டி பாஜகவோடு கூட்டணிக்கு அவர் மனம் தயாராகி விட்டதாக மட்டுமே நான் உணர்கிறேன். ஓபிஎஸ், டிடிவி, சசிகலாவை மட்டும் சேர்ப்பதற்கு அழுத்தம் கொடுக்காதீர்கள். சேர்த்த மாட்டேன், அதுதான் கிளியர் மெசேஜ். அவங்கள சேர்த்த மாட்டேன், கூட்டணி வைப்பதை பத்தி நம்ம பரிசீலிக்கலாம், பேசலாம்ங்கிறது. ஏன்னா இல்லைன்னா பாஜக எந்த விதமான ஆட்டத்துக்கும் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்பதை எடப்பாடி பழனிசாமி உணர்ந்து கொண்டார். அதற்கு பல சமிக்கைகளை பாஜக பல இடங்களிலும் இருந்து அவருக்கு காமிச்சிட்டாங்க. இல்ல, அதிமுகவில் விலக்கப்பட்ட தலைவர்கள் ஒன்றிணைய வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமியோட பிரதமர் மோடி பேசினாரு, அமித்ஷா பேசினாரு. அவர்கள் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டும் கூட எடப்பாடி பழனிசாமி அதை கேட்கலன்னு சொல்றாருல. ஒன்றிணையாத அதிமுகவோடு கூட்டணின்னு பாஜக உறுதியா இருக்குமா? இபிஎஸ் மட்டும் நம்பி ஒன்றிணையாத அதிமுகவோடு கூட்டணி வச்சுக்கிறதுக்கு சட்டமன்ற தேர்தலா பாஜக முன் வருமா? பாஜகவுடைய நோக்கம் என்னங்க? அதிமுகவை அவர்கள் கபலீகரம் செய்ய வேண்டும், இதுதான் அவர்களது நோக்கம். அதிமுகவில் எப்படியாவது ஒரு முதலமைச்சரை அமர்த்தி நாங்கள் அழகு பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது அவங்க ஆசை இல்லை. அப்ப ஓபிஎஸ்ஓ, சசிகலாவோ, தினகரன் அவர்களோ பாஜகவோடு கட்டுண்டு கிடக்கிறார்கள். அவர்களால பாஜகவை எதிர்த்து பேசிட கூட முடியாது, சிந்திக்க கூட முடியாது, வெளியில போயிடவும் முடியாது. இப்ப சென்ற முறை 2021 என்னாச்சு? சசிகலா 6 வாரமாக கிளம்பினார், அமைதியா இருங்க என்ற உடனே அவர்
அமைதியாகிவிட்டார். அதுபோல இவர்களை அமைதிப்படுத்துகிற சூட்சமம் வழிமுறைகள் பாஜகவுக்கு தெரியும். ஓபிஎஸ் பிரதமர் மோடி சொன்னார், அமித்ஷா சொன்னாருங்கிறதெல்லாம் 2021 பேசிட்டு இருக்காரு. 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு கூட்டணி அமைக்கப்பட்ட பொழுது திரு அமித்ஷா அவர்கள் சொன்னது உண்மை. இந்த 4 வருஷத்துல மாறி இருக்கப்போ இன்றைய தேதிக்கெல்லாம் அவர்கள் அது போலவெல்லாம் சொல்லல. ரெண்டாவது எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்த இன்னொரு சிக்கல் திரு அண்ணாமலை. அத ஒரு மாதிரி ஒரு ஷேப்புக்கு வந்துட்டாங்க. அதுக்கு ஒரு தீர்வை நோக்கி இவர்கள் இணக்கமாயிட்டாங்களா? அதாவது அதுக்கு ஒரு தீர்வு கிட்டத்தட்ட தீர்வு வந்துருச்சு. ஒரு தீர்வு இவர்களுக்கு அது இப்ப பிரச்சனை இல்ல. அதுக்கு ஏதோ ஒரு தீர்வு இவர்களுக்குள்ள ஏற்பட்டு இருக்குது. அப்ப மிச்சம் இருக்கிற 2 பிரச்சனையில கூட்டணிக்கு வேணா நான் தயார். அப்ப இந்த இடத்துலதான் எடப்பாடி பழனிசாமி அழுத்தி சொல்றார் ஒரு மெகா கூட்டணி அமையும். அப்ப பாட்டாளி மக்கள் கட்சி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை என்டிஎல் இருக்கிறவங்க, அவங்க இன்றைய தேதிக்கு என்டிஎல் இருக்கிறவங்க, திரு ஜி.கே. மணி சேலத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்கிறார். அப்படி இதெல்லாம் போட்டு ஒரு நிகழ்ச்சிக்கான அழைப்புன்னு சொன்னாங்க. இதெல்லாம் அப்படித்தான் சொல்லுவாங்க. மரியாதை நிமித்தமான சந்திப்பு, தொகுதி குறித்து பேச போனோம், இதெல்லாம் சொல்றது. ஆனா உள்ளுக்குள்ள பேசப்பட்ட விஷயங்கள் கூட்டணி தான் வேற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. திரு ஆர்.கே. ராதாகிருஷ்ணன், யாருக்கான செய்தியை திரு எடப்பாடி ஒரு சின்ன குறுக்கீடு தான். சொல்லுங்க. அதாவது இது எல்லாம் பழைய கதை. என்றைக்கு மும்மொழி பிரச்சனை வந்துச்சோ அன்றைக்கு அதிமுக பாரதிய ஜனதா உறவு வரவே முடியாது. மும்மொழி திட்டம் இருப்பு திமுக ஒரு நிலைப்பாடை எடுத்து அவங்க ஓட்டு வங்கியை உயர்த்திட்டாங்க. அதிமுக திருப்பி பிஜேபியோட போனா அவர்கள் எல்லாம் மும்மொழி திட்ட ஆதரவாளர்களா கருதப்படுவாங்க. ஏற்கனவே நீட்ல கூட தான் பிரச்சனை இருந்தது. அது கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு சேர்ந்துக்க முடியாதா? கொள்கை வேறு கூட்டணி வேறு. ஆனா எம்ஜிஆர் வேறுன்னு சொல்ல முடியாது. கொள்கை வேறு கூட்டணி வேறு, எம்ஜிஆர் வேறு, அதிமுக வேறு, ஜெயலலிதா வேறுன்னு சொல்லுவீங்களா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது ராஜா. சரி, இல்லை, ராங் ட்ரீ. அதாவது எந்த தருணத்தில் எந்த மரத்தில் ஏற வேண்டும் என்று ஒரு யுக்தி இருக்க வேண்டும். ஒரு தலைவராக இருந்தால், தொண்டராக இருந்தால், குரங்காக இருந்தால் கூட ஒரு யுக்தி இருக்க வேண்டும். அது இல்லாத ஒரு நிலையை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நிலையில் இது பேச வேண்டிய அவசியம் என்ன? அதுதான் கேள்வி. அதாவது இவ்வளோ பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கு. இப்போ அண்ணாமலையை மாற்ற முடியுமா? அண்ணாமலையை மாற்றாம நீங்க எடப்பாடி பழனிசாமிக்கும் பாஜகவுக்கும் இல்லைன்னா அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு உறவு கொண்டு வந்துட்டீங்கன்னா எவன் மதிப்பா உங்களை? இது ஃபர்ஸ்ட் குவெஸ்டின். ஏன் அந்த என்டையர் அலையன்ஸே எங்க டிபெண்ட் ஆச்சு? இவர் ஒரே ஒரு மனிதர்னால நாங்க 2024 நாங்க உடைச்சிட்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு வார்த்தையை தீர்மானம் போட்டாங்க. தீர்மானம் போட்டு அதன் பிறகு என்டையர் கட்சியும் அது சொல்லுச்சு இல்லையா? என்டையர் கட்சி ஆதரிச்சினாலதான், தலைவர்கள் ஆதரிச்சினால்தான் அப்படி நடக்குது. அதன் பிறகு அப்கோர்ஸ் வேலுமணி உள்ள வேலை பண்றாரு, நடுவுல பிரச்சாரத்தில் ஆளக்கானோ சிங்கராமச்சரம் படுதோல்வி அடைகிறார். அது அடுத்த பிரச்சனை. அதுக்குள்ள நான் போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் ஒரு தலைமை அப்படி ஒரு முடிவு எடுக்கிறது. அப்ப அதன் பிறகு ஒரு ஓபிஎஸ் ஆனாலும் சரி, பாக்கி இருக்கிற நபர்கள் ஆனாலும் சரி, இப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வர வேண்டிய அவசியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்படியாச்சும் மீடியாவில் நிற்போமே, நாம பேசிட்டு இருக்கிறோமே, இதுதான் அவர்களுடைய கவலையா இருக்கிறது. அது தருணம் மோசமா போச்சு. தர்மேந்திர பிரதானம் இப்படி ஒரு குண்டா தூக்கி போடுவார் வாரணாசி இல்லைன்னு நம்ம யாரும் நினைக்கல. அவர் பேசுனதை இங்க பிக்கப் ஆகும்னு அவங்களும் நினைக்கல போல தெரியுது. ஏனென்றால் அது அந்த கும்பலுக்கான ஒரு செய்தியாகத்தான் இருக்கிறது. அதாவது இங்கிருந்து அப்படியே ஒரு ட்ரெயின்ல வச்சு ஆர்.என். ரவி கொண்டு போய் அங்க இறக்குறாரு. அதன் பிறகு அங்க அந்த மூளை செலவை செய்கின்ற ஒரு கும்பல் வருடம் வாரணாசிக்கு போய் கொண்டிருக்கிறது. இதுல நமக்கு யாருக்கும் வாய்ப்பு கிடையாது, நமக்கு யாருக்கும் அழைப்பும் கிடையாது, வாய்ப்பும் கிடையாது. கூப்பிட்டு இருந்தா நாமெல்லாம் போயிருப்போம். நீங்க எல்லாம் காசு கொடுக்க வேண்டாம், பாஜக காசு கொடுக்க வேண்டாம், எங்க காசுலயே நாங்க வந்திருப்போம். என்னன்னு பாக்குறக்காச்சு நம்மளை கூட்டிட்டு போலாமே. எனக்கு புரிய மாட்டேங்குது, ஏன் நம்மள எல்லாம் அழைக்க மாட்டேங்கிறாங்க. என்னதான் பண்றீங்க அங்க? காசியில சங்கமம்னு சொல்லிட்டு, காசி தமிழர்களுக்கும் உரிய ஒரு இடம் சொல்லிட்டு, அதன் பிறகு அது ஒரே ஒரு பாட்டை வச்சு எவ்வளவு நாள் ஓட்டுவாங்கன்னு எனக்கு தெரியல. பாரதியார் பாட்டை வச்சு எவ்வளவு நாள் ஓட்டுறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இப்படி ஒரு பிரச்சனை வந்ததுக்கு பிறகு இப்படி ஒரு விஷயத்தை பேசும்போது அது என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்திலேயே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக மாறுகிறது. அதனால அதிமுக தொண்டனாலும் சரி, தலைமையில் இருக்கிற நபராலும் சரி, ஏன் இப்போ இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார் என்று நாம் நினைப்போம். வேற ஒன்றும் கிடையாது. என்ன ஏதாச்சும் பேசி நாம் மீடியாவில் இருக்க வேண்டும், ஏதாச்சும் பேசி நாம் இப்போ அமித்ஷா வரும்போதோ இல்லை என்றால் மோடி வரும்போதோ நாம ஒரு சலசலப்பை இங்க கிரியேட் பண்ண வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் பார்க்க வேண்டும். இல்ல கூட்டணிக்கு தயார்னு சமீட்சையா நாங்க இவங்களெல்லாம் சேர்த்துக்கல, ஆனா பாஜக கூட்டணிக்கு எங்கள்கிட்ட ஒன்றும் சிக்கல் இல்லைன்னு திரு கேசிபி சொல்ற மாதிரி சமிஞ்சையா புரிஞ்சுக்கணுமா? இதை
இபிஎஸோட லெட்டரை? இபிஎஸ்ஐ பொறுத்தவரை அவர் வந்து தெளிவா இருக்கார். அதாவது பாஜக வந்து எங்களை இந்த ஒரு நிலையில் வந்து விரும்பாது. ஏனென்றால் பாஜகவுக்கு இங்க பிளான்ஸ் இருக்கு, தமிழ்நாட்டில் பிளான்ஸ் இருக்கு. அந்த பிளான்ஸ் எப்போ வந்து ஃப்ரக்டிஃபை ஆகும்னு பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு இங்க ஒரு கிரிட்டிக்கல் மாஸ் தேவைப்படுகிறது. அமித்ஷாவை பொறுத்தவரை அது வந்து ஒவ்வொரு பூத்திலையும் வந்து ஒரு 150 பேர் இருந்தால் தான் அதுக்கான அந்த வேலைகள் செய்ய முடியும் என்று இருக்கிறது. அது இன்னைக்கும் சாத்தியமாகவில்லை. இந்த விஜய் உள்ள வந்து எல்லாத்தையும் கலைச்சி விட்டாரு. இப்போ அவர் வெளியே வந்தால் தான் நியூஸாக வருகிறது. அண்ணாமலை எங்கேயோ போயிட்டாரு. இந்த நியூஸ் சைக்கிளே வந்து எங்கேயோ பின்னால் போகிற மாதிரி தெரிகிறது. அப்போ அந்த ஒரு இடத்துல இருந்து கொண்டு பாஜகவை பொறுத்தவரை இங்கே வந்து திமுகவை வீழ்த்தது தான் யுக்தி. அப்போ அந்த ஒரு யுக்தியிலிருந்து ஆலோசிக்கும் போது இபிஎஸ் வந்து அவர்களோடு சமரசமாக போறதுல ஒன்றும் பிரச்சனை காணும். ஏடிஎம்கே கூட்டணி பாஜகவுக்கும் தேவைன்றீங்களா? இல்ல அதாவது அவர் அதை பேசுறதுனால மட்டுமே பாஜக வந்து இங்க கூட்டணி வைத்துக் கொள்ளாது. இப்போ சொல்லலாம் அண்ணாமலைனால நாங்க வைக்க முடியாதுனால சொன்னா கூட அவர்களை பொறுத்தவரை அண்ணாமலையை எடப்பாடியை பொறுத்தவரை பாக்கி தலைவர்களை பொறுத்தவரை யாரும் இதுவரையும் மோடியை பத்தியோ அமித்ஷாவை பத்தியோ ஒரு வார்த்தையும் பேசவில்லை. ஒரு கிரிட்டிசிசம் வந்து கிடையாது. நியூ எஜுகேஷனல் பாலிசியில மட்டும் தெளிவா இருக்கிறார்கள். அதுலயும் அவர்கள் வந்து ரொம்ப தெளிவா இருக்கிறார்கள். அவர்கள் மோடியோ இல்லை என்றால் அமித்ஷாவையோ அதுல வந்து குறை சொல்லவில்லை. இதுதான் உண்மை நிலையா இருக்கிறது. அப்போ அவர்களை பொறுத்தவரை பாஜகவுக்கு இங்க இன்னும் களங்காடுறதுக்கு ஃபர்ஸ்ட் தேவை என்ன, ப்ரீ ரிக்வெஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா திமுகவை தூக்கி போட வேண்டும். திமுகவை தூக்கி போட வேண்டும் என்றால் அது பாஜக அதிமுக கூட்டணியினால் முடியாது என்ற ஒரு முடிவில் வந்து பாஜகவை வந்திருக்கிறது. அப்படியா? நிச்சயமாக வந்திருக்கிறது. எந்த அடிப்படையில்? இல்லை என்றால் அவர்கள் வந்து 2021 என்பது ஒரு பெரிய ஒரு களமாகத்தான் இருந்தது. அந்த 2021 களம் வந்து 2 பேரும் சந்தித்து தான் ஒன்னாகத்தான் இருக்கிறார்கள். அது ஏன்னு பாத்தீங்கன்னா இங்கிருந்து கொடுத்த ஃபால்ஸ் ஹோப். பாஜக கூட்டணி வேண்டான்னு திரு இபிஎஸ் உள்ளிட்ட அதிமுக தலைவர்கள் சொல்லும் போதெல்லாம் எங்களால தானே நீங்க 75 சட்டமன்ற தொகுதிகள் வாங்குனீங்க, நீங்க இவ்வளவு இடங்கள் வாங்குவதற்கு எங்க வாக்கும் சேர்ந்திருக்குன்னு தானே பாஜக தரப்புல சொல்றாங்க ஒவ்வொரு முறையும். இல்ல அது பாஜக சொல்லலாம், பட் அது வந்து தலைவர்கள்ட்ட சொல்லுங்களேன். அமித்ஷாவோ மோடியோ அப்படி வந்து பேசுவாரான்னு பாருங்க. என்னை பொறுத்தவரை இது மட்டும் அந்த மாதிரியான ஒரு பேச்சு வந்ததே கிடையாது. பிஜேபி இஸ் growing என்ற அளவில் மட்டும்தான் அவர்கள் பேசி இருக்கிறார்கள். அவர்கள் அந்த வார்த்தையை விட மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களை பொறுத்தவரை இங்க வந்து திமுகவை வீழ்த்ததுதான் அவர்களுடைய யுக்தியா. அதிமுக பாஜக கூட்டணி வேண்டான்னு பாஜகவை நினைக்கிறது புதிய செய்தி. சென்ட்ரல் பாஜக நினைக்குது. அது எனக்கு தெரிஞ்ச விஷயம் இதுதானுங்க. அதாவது எந்த அளவுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி பாஜகவை வந்து ஆதரிக்கிறாரோ, இந்த ஸ்டேட்மெண்ட்ல எல்லாம் ஆதரிக்கிறாரோ, அதனுடைய பின்னணியே வேற ஒன்றும் கிடையாது. அவருக்கு மிக தெளிவாக தெரிகிறது. திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்தால் அது நடக்காது என்பது மிக தெளிவாக பாஜகவினுடைய சென்ட்ரல் தலைமைக்கு தெரிகிறது. அதுல தான் இவர்கள் யூனிபிகேஷன் அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வருகிறார்கள். அந்த ஒரு கேப்ல தான் இப்போ வந்து ஓபிஎஸ் தேவையெல்லாம் வந்து பேசிக்கொண்டு, அதாவது பாஜக விரும்புவது என்று பேச வேண்டிய, மோடி விரும்புவார் என்று பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அங்கதான் இது அடிபட்டு போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏனென்றால் பாஜகவை பொறுத்தவரை இது எல்லாம் வந்து அண்டர் கிரவுண்ட் ஆபரேஷனா இருக்க வேண்டும். எப்படி நம்மளுடைய குருமூர்த்தி ஒரு அண்டர் கிரவுண்ட் ஆபரேஷன் பண்ணாரோ, இவரு ஓபிஎஸ் வந்து முதல்வராக இறங்கின பிறகு அங்க போய் சமாதியில் போய் உட்கார்ந்தார் இல்லையா, அது தேவையில்லாமல் அது வெளிவர வேண்டிய, அது வெளியே பேச வேண்டிய அவசியமே கிடையாது. குருமூர்த்தி அது வெளியே பேச வேண்டிய அவசியமே பேசவே கூடாது. நீங்க பல ஸ்டேட்ல பாருங்க, எப்படி வந்து பிஜேபி ஆந்திரால பாருங்களேன், எப்படி இந்த கூட்டணி உருவாக்கிய உள் விவகாரங்கள்ல பாஜக வெளிப்படையாக தலையிடுது அப்படின்னு வெளியில செய்தி வர்றத பாஜக விரும்பவில்லை. அவர்கள் வந்து ஒரு பேக் சீட் ரோல் தான் அவர்கள் ப்ரிஃபர் பண்றார்கள். அவர்கள் பெரும்பாலும் ஆபரேட் பண்ணதை வந்து கார்ப்பரேட் நபர்களை வைத்துத்தான். அதுவும் வந்து சொந்தமாக ஒரு பாஜகவை சார்ந்த ஒரு நபர், ஆர்எஸ் சார்ந்த ஒரு நபர் போய் நெகோசியேட் பண்ண மாட்டாரு. ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தை சார்ந்த நபர் தான் போய் அதுதான் அதிமுக கூட அதே மாதிரி தான் நடந்தது. பெங்களூர் நடந்த பேச்சுவார்த்தைகளாலும் சரி, இங்க நடந்த பேச்சுவார்த்தைகளாலும் சரி, 2021 முன்னாடி இருந்த தேர்தலில் வந்து கம்ப்ளீட்டாக ஃபர்ஸ்ட் வந்து 2 கார்ப்பரேட் நபர்கள் தான் பேசிக்கொண்டார்கள். அதன் பிறகுதான் இவர்கள் வந்து சீனுக்குள்ளாலே வரார்கள். அதுதான் பாஜகனுடைய ஒரு ஸ்டைலா. பாஜக இல்லாத கூட்டணி உன்னை கட்டமைச்சிட முடியும், அதுவும் மெகா கூட்டணி அமைஞ்சிரும்னு இபிஎஸ் நம்புறாரா? அப்போ நிச்சயமாக, அதாவது அவர் ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் இருக்கிற சீட்ல அப்படியே உட்கார்ந்தா போறோம். 6 மாசம் இப்படியே தள்ளிவிட்டால் நிச்சயமாக பாஜகவினுடைய தயவில் வந்து அதிமுக சூப்பரான ஒரு கூட்டணியை அமைக்கும். அந்த கூட்டணி ஒரு வெற்றி கூட்டணியாக உருவாகும் என்றதுதான் எடப்பாடியினுடைய நம்பிக்கை. கணக்கு சுருக்கமா, அதாவது திரு ஆர்கே அவர்கள் சொல்றது 2021 நிலைய சொல்றார். அன்றைய ஸ்டாலின் கிளீன், அவர் மீது எந்த குற்றச்சாட்டு, திமுக கட்சி மீது விமர்சனங்கள் இருந்திருக்கலாம், அன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் மீது எந்த பெரிய விமர்சனங்களும் இல்லை. ஆனால் இன்றைக்கு இந்த 4 ஆண்டு கால ஆட்சி, அதுல உருவாயிருக்கிற ஆன்டி இன்கம்பன்சி,
அன்றைக்கு அதிமுகவுக்கு இருந்த 10 ஆண்டு கால ஆன்டி இன்கம்பன்சி, அந்த நிலைப்பாடுகள் இன்றைக்கு முழுமையாக மாறி இருக்கு. இது ஒன்று. ரெண்டாவது, எடப்பாடி பழனிசாமி அவர்களது மனநிலை ஆர்கே சொல்ற மாதிரி நமக்கு பாஜக வேண்டான்னு கூட நினைக்கலாம். பாஜகவை நினைக்குதுன்றாரு. இல்ல பாஜக ஆர்கே சொல்றது அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தால் திமுகவை வீழ்த்த முடியாதுன்னு பாஜகவை நினைக்குதுன்னு சொல்றாங்க. அவர்களை பொறுத்த வரைக்கும் களத்தை இந்துத்துவாவுக்கும் திராவிடத்துக்கும் உண்டான சித்தாந்த அரசியல் களமாக மாற்ற வேண்டும். இதுதான் அவர்கள் அடைய நினைக்கிற இலக்கு. பாஜகவினுடைய அடைய நினைக்கிற இலக்கு தமிழ்நாட்டு அரசியல் களம் என்பது திமுக என்பது திராவிடம், பாஜக என்பது இந்துத்துவா, சித்தாந்த அரசியல் களமாக அவர்கள் மாற்ற நினைக்கிறார். அதனாலதான் அது வித்தவுட் அதிமுக அவர் சொல்றாரு. வித்தவுட் அதிமுகங்கிறது கரெக்ட். அதிமுக வித்தவுட் இன் எக்ஸிஸ்டன்ஸ். ஓ இல்ல இல்ல வித்தவுட் அதிமுக அரசியல்லையே அதிமுக இல்லாம, தமிழ்நாடு அரசியல்லையே அதிமுக இல்லாம, அதிமுக பலத்தை தன் பலமாக தான் அப்சார்வ் அதிமுகவை கரைச்சு இது. ரெண்டாவது இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இவர் சொல்றதுல எடப்பாடி பழனிசாமி பாஜக இல்லாமல் விஜயோட மற்றவங்களோட தான் கூட்டணி அமைக்க நினைக்கிறார். ஆனா என்னன்னா, கூடவே செக் டு த கிங்குக்கு சுத்தி இருக்கிற தளபதிகள் தயாரா இருக்கிறாங்க. எந்த நேரத்தில் வேணாலும் அவரை எடுத்து ஓரமா உட்கார வச்சுட்டு சசிகலாவுக்கு என்ன ஏற்பட்டதோ அது நடக்கும். ஏன்னா சில நடவடிக்கைகளை சென்ற பொதுக்குழுவுக்கு பிறகு எடுப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி தயாரானார். அந்த மாவட்ட திமுக பண்ற மாதிரி பெரிய மாவட்டங்களை எல்லாம் பிரிச்சு செய்தார். இன்றைக்கு எல்லோரும் இவரோட ஒன்னா இருக்கிறது காரணமே மத்திய அரசாங்கத்திலிருந்து ரைடு இல்ல, மாநில அரசாங்கத்திலிருந்து ரைடு இல்ல. அப்ப எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கிறது பாதுகாப்புங்கிறது. ஆனா எடப்பாடி பழனிசாமி பாஜகவை எதிர்ப்பதால் நமக்கு ஆபத்து வருகிறது என்றால் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அப்புறப்படுத்தி பாஜக சார்பு நிலையில் இருக்கிற மத்த யார்ட்டையாவது போயிட வாய்ப்பு இருக்கு. ஒரே ஒரு பாயிண்ட்ல நான் உடன்படுறேன். அதாவது இந்துத்துவாவுக்கும் திராவிட ஐடியாலஜிக்குமான ஒரு பெரிய ஒரு பிரச்சனை தான் ஓடிக்கொண்டிருக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை. ஆனால் இது இன்னும் ரொம்ப நேசன் ஸ்டேஜ்ல இருக்கு. திருப்பரங்குன்றத்துல என்னாச்சு, மக்களை தூக்கி போட்டாங்களே, இங்க வராதையா, உள்ள வராத, பிரச்சனை பண்ணாதேன்னு சொல்லி நாங்க போனோம், திருப்பரங்குன்றம் போனேன். மக்கள் சொல்றது இவ்வளவுதான், நீங்க ஏன் வெளியே இருக்கிறவங்க பிரச்சனை பண்றீங்கன்னு தான் கேட்கறாங்க. அப்ப அந்த ஹிந்துத்துவா வெர்சஸ் திராவிடியன் ஐடியாலஜி என்பது இன்னமும் தமிழ்நாட்டில் ஒரு வேறுபிடிக்காத ஒரு சித்தாந்தமாக இருக்கிறது. அதனால அவர்கள் இந்த அதிமுகவை கரைச்சு ஸ்வீகரித்துங்கிறதுக்கெல்லாம் இப்போதைக்கு இடம் இல்லை. இப்போ டைம் கிடையாதுங்க. அதாவது இப்போ அதிமுக போனியார் ஒரு கட்சி என்ற அந்த நம்பிக்கை நிச்சயமா வந்திருக்கிறது. இதுல கேசிபி சொல்ற இன்னொரு பாயிண்ட் நான் ஒத்துக்கிறேன். நிச்சயமாக திமுகவினுடைய அந்த இமேஜ் பெரிய ஒரு பீட்டிங் வாங்கி இருக்கிறது. அதுல மறுபடியும் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அதிமுக இருக்கிறவங்க இன்னைக்கு மறுபடியும் அவனுக்கு ஹோப் வந்திருக்கிறது. நாளைக்கு ஒரு போனியான கூட்டணியை அமைக்க முடியுமானால் நிச்சயமாக நாம் வந்துடலாம். அதே நேரத்தில் பாஜகவை வைத்தால் நிச்சயமாக வர முடியாது என்ற இடத்துல தான் இன்னைக்கு அதிமுக தொண்டன் ஏடிஎம்கே மீதான நம்பிக்கை கூடி இருக்கு. நிச்சயமாக கூடி. திரு அக்னீஸ்வரன், ஒன்றிணைக்கிறதுங்கிறதுல பலம் கூடும், மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வரணும். ஒற்றை தலைமைன்னு சொன்னதுனால தான் தொடர் தோல்விகளை திரு இபிஎஸ் கொடுத்துட்டு இருக்கிறாருங்கிற அடிப்படையில தான் திரு ஓபிஎஸ் வலியுறுத்துறாரு, ஒருங்கிணையணும், எல்லோரும் மீண்டும் சேரணும். இதுலயே திரு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப உறுதியா இருக்கிறார், ஒன்றிணைக்க சாத்தியம் இல்லைன்னு. அதுக்கு பல்வேறு காரணிகள் இருக்குது சார். இந்த இபிஎஸ் ஓபிஎஸ் பிரச்சனையை பேசுறதுக்கு முன்னாடி இந்த பிப்ரவரி 24 ஒரு பொன்னான நாள். அதில் நம்ம விவாத அரங்கத்தில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு சியாம் சார் எழுதிய ஜே என்கிற அந்த புத்தகத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு, அஞ்சுவது யாதொன்றுமில்லை, அஞ்ச வருவதுமில்லை அப்படின்னு சொல்லி அப்பரடிகள் 7ஆம் நூற்றாண்டில் இதை தராசு சியாம் சார் செல்வி ஜெயலலிதா அம்மையார்கிட்ட நேரடியாக கேட்டது. உங்களுக்கு இந்த தைரியம் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டபோது அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி மன்னனுடைய அரசனுடைய கோபத்திற்கு ஆளாகி யானையினுடைய காலால் அப்பருடைய தலையை மிதிச்சு கொள்ளுங்கப்பா அப்படின்னு சொன்னபோது அப்போ கூட அப்பரடிகள் பயப்படவே இல்லை, என் சித்தாந்தம் இதுதான் அப்படின்னு சொன்னார். அதை தராசு சியாம் சார் புத்தகத்திலிருந்து நான் படித்ததை இன்றைக்கி நான் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு வர்றேன் சார். இப்போ இந்த ஏன் சேர்த்துக்கிறணும், ஏன் சேர்க்கக்கூடாது, இப்போ இவங்க எல்லாரும் பேசுனதுலேருந்து எனக்கு கொஞ்சம் கிருன்னு தலை சுத்திருச்சு. இந்த நல்ல நாளில் மத்திய 1990களில் 87 புரட்சி தலைவர், மனிதநேய தலைவர், மகத்தான தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்
முன்கை என்றால், முழங்கை அம்மையார் ஜெயலலிதா என்றால் இன்றைக்கு முழு கையாக திரு எடப்பாடியார் பழனிசாமி அவர்களை அந்த கட்சி பார்க்கிறது. உடனே சொல்லுவீங்க இல்ல சார், அண்ணன் கேசிபிக்கு கோபம் வரும். அடுத்து இது உச்சநீதிமன்ற தீர்ப்பு, பொதுக்குழு எல்லாவற்றையும் தாண்டித்தான் அந்த முழு உருவத்தை பார்க்கிறார்கள். இது ஒரு புறம். இல்ல சார், இது ஸ்ட்ரக்சரலா நீங்க சொல்றது கரெக்ட். ஆனா அரசியல் கட்சிக்கு அதான சார் தேவை. கரெக்ட் சார். ஆனா ஓபிஎஸ் சொல்ற அந்த ஒற்றை தலைமை தோல்வியை கொடுக்குதுங்கிறதான பெர்செப்ஷன். கட்சிக்காரங்க வந்து பெர்செப்ஷனை தானே பார்ப்பாங்க. நீங்க கட்சியை வச்சுக்கோங்க, 10 வருஷம் நடத்துங்க, 20 வருஷம் நடத்துங்க, உங்க கட்டுப்பாட்டிலே கூட கட்சி இருக்கட்டும், எலெக்ஷன்ல ஜெயிச்சிங்களா இல்லையான்னு தானே கேட்பாங்க. நீங்க ஜெயிச்சிங்களா தோப்பீங்களா அதை தான் பார்ப்பாங்கன்னு சொல்றீங்க. அது கரெக்ட். இப்ப நான் இங்க வந்து இந்த நிறுவனத்தில் பேசுகிறேன் என்றால், என்னை பிறந்தவுடன் வளர்த்து ஆளாக்கி எத்தனை வாத்தியார் இருந்திருப்பாங்க, எத்தனை புஸ்தகத்தை படிச்சிருப்போம், எத்தனை இடத்துல அடி வாங்கியிருப்போம், அதெல்லாம் பின்புலம். அந்த பெர்செப்ஷன் தான் நீங்க பார்க்க மறுக்கிறீங்க. தோல்வி இங்க சொல்றேன், இருக்கட்டும், அது தோல்வியே கிடையாது. அப்படி கிடையாது. 13 ஆண்டு காலம் ஆட்சியை நடத்தாதவர்கள் இன்றைக்கு 3 அடுக்கு வெற்றி பெற்றா அதை புகழ் பாடுறீங்கல்ல. நான் இப்ப என்ன சொல்றேன்னா, பின்புலம் என்ற ஒண்ணு இருக்கு சார். நீங்க வெற்றியா தோல்வியா நீங்க கேக்குறீங்க, அது கிடையாது. நீங்க 90கள்ல இதே நிலை ஏற்பட்டுச்சு. ஆனால் அன்றைக்கு காங்கிரஸ் இருந்தது. ஆனால் காங்கிரஸ் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைஞ்சிட்டாரு, அந்த கட்சியை நாம மொத்தமா கைப்பற்றி விடுவோம் அல்லது ஆக்டோபஸ் கரங்களால் நாம் அமுக்கி அதை நசுக்கி விடுவோம் என்று அன்றைக்கு இருந்த அதிகாரிகளும் காங்கிரசும் நினைக்கல. ஆனால் இன்றைக்கு அம்மையார் ஜெயலலிதா இறந்தவுடன் வாக்கு வங்கி அதிகமாக இருக்கிறது, அந்த கட்சியை நம்ம அப்படியே கொண்டு வரலாம்னு நினைக்கிறாங்க. அண்ணா திமுகவை நீங்க இல்ல, அமித்ஷா இல்ல, இதுவில் யாராலையும் முடிக்க முடியாது. ஏன்னா உங்கள் பார்வை இப்ப ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு அரசியல் சூது, சூழ்ச்சி, வஞ்சனை எல்லாம் நடந்தது, வஞ்சகம்லாம் நடந்தது அப்படின்னு ஓபிஎஸ்ல சொல்றாரு. வஞ்சனை உள்கட்சிக்குள்ள நடக்குது சார், நடக்கதான் சார் செய்யும், நடக்கத்தான் செய்யும். ஜாஜேக்குமே வஞ்சனை சூழ்ச்சி இருந்ததா? ஆமா இருந்தது. ஆனால் அவர்கள் விட்டு கொடுத்தார்கள். ஆனா இந்த 4 பேர் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க 4 பேருக்காக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சியை அமித்ஷாவும் மோடியும் வந்து நாங்கள் சமரசம் செய்கிறோம். நீங்க சொல்றாங்கல்ல, நரி என்ன பண்ணும்னா சிங்கம் சில இடத்துல தப்பிச்சுக்கலாம், சிங்கம் தப்பிச்சுக்கலாம் குகைக்குள்ள போய். ஆனால் நரி என்ன செய்யும்னா ஒரு ஆடை பார்க்கிற போது பார்த்துக்கிட்டே இருக்கும், குறுகுறுன்னு டக்குன்னு கண்ணில் மண்ணளி போட்டு விட்டுட்டு அது கழுத்து கடிக்கும். அந்த மாதிரி இன்னைக்கு என்ன சொன்னார் சார், என்ன சொன்னாரு, இன்னொன்னு போனி ஆகாதுன்றார். சார் நான் கேட்கிறேன், எந்த கட்சியை பார்த்து எது சார் போனி ஆகாத கட்சி? 13 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் நீங்க ஆட்சிக்கு வரல, 11ல எதிர்க்கட்சியே இல்ல, அந்த கட்சியை பார்த்து சித்தாந்தத்தில் சிறப்பாக இருக்கிறார்கள் என்கிற ஒன்றை மட்டும் வச்சு நான் இப்ப சொல்றேன் சார். உலக முதலீட்டாளர் மாநாடு என்கிற ஒரு கொள்கையை தமிழ்நாட்டில் கொண்டு வந்தது யாரு? அதிமுகவினுடைய முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா. அதே மாதிரி சுனாமி என்கிற ஒன்றே வரவே இல்லை, யாருக்குமே தெரியாது. ஆனால் அதிமுக அதை எப்படி கையாண்டது? அம்மையார் ஜெயலலிதா எப்படி கையாண்டார்? கொரோனா வராதது எப்படி கையாண்டார் எடப்பாடி பழனிசாமி? ஆனால் இவர்களுக்கு எதுவும் இல்லை. ஆனால் இவர்கள் சுனாமியை போல் அதிமுகவை அழிக்க வேண்டும், கொரோனாவை போல் அதிமுகவை அமுக்க வேண்டும், இப்படித்தான் நினைக்கிறாங்களே ஒழிய இத நம்புவாங்களா? நீங்க தனியா உழைச்சு வாங்க. இல்ல இந்த உழைச்சு வாங்க, இவங்க அதிமுகவை அழிக்க பாக்குறாங்க. நீங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் சசிகலாவுக்கோ, ஓபிஎஸ்க்கோ, டிடிவி தினகரனுக்கோ, கேசிபிக்கோ, புகழேந்திக்கோ பொருந்துமா? தொண்டர்கள் அப்படிதான் பார்ப்பாங்களா? இவங்களுக்கும் அதிமுகவுக்கும் பாத்தியமே இல்லையா? இவங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த பங்களிப்பையும் அதிமுகவுக்கு இவங்க செய்யவே இல்லையா அந்த தலைவர்கள்? சார் கார்த்திகேயன் சார், நீங்க என்ன சார், அதாவது சார் பாத்தியதை என்பது தனி மனிதன் சொத்துக்குள்ள வேணா இருக்கலாம். ஆனால் இங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆரை விட்டு கட்சியை விட்டு வெளியே தூக்கி போட்ட போது அவர் நீதிமன்றத்துக்கு போகலைங்க. அதே மாதிரி தான் எல்லாரும் எதிர்த்தாங்க. கலைஞரை எதிர்த்து வீட்டிலேயே உட்கார வச்சார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதே மாதிரி வைகோவை வெளியே தூக்கி போட்டாங்க. ஆனால் தனி கட்சி மதிமுக என்று ஆரம்பித்தார். ஆனால் இவர்கள் 3 பேரும், திரு டிடிவி தினகரன் அவரை தவிர இவர்கள் 2 பேரும் பாஜகவின் தயவை இன்று வரை நாடுகிறார்களா இல்லையா? நான் திரு ஓபிஎஸ் அவர்கள் 3 முறை முதலமைச்சராக்கியது எந்த கட்சி? அதிமுக தானே. ஆனால் திரு மோடி அவர்கள் சொன்னார் என்றால் உங்கள் பார்வையில், திரு ஓபிஎஸ் அவர்கள் பார்வையில் அதிமுகவின் நிரந்தர பொதுச் செயலாளராக மோடியை பார்க்கிறார்கள். அதனால் தான் மோடியே அவரை விரும்பவில்லை.
அந்த வஞ்சகம் சூழ்ச்சகத்துக்குள்ள திரு ஓபிஎஸ் அவர்கள் இதுதான் பிரதான காரணம். பாஜக சார்பு நிலையில இருக்கிறாங்கிறது தான் பிரதான காரணமா? இதுதான். அது மட்டும் இல்ல, பாஜகவை எதிர்க்கக்கூடிய திரு தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எதிர்க்கக்கூடியவர்களுக்கே இப்ப காசு தர மாட்டேங்கிறாங்களே, அவங்களை ஆதரிக்கக்கூடியவர்களை தூக்கி அரியணையில் உட்கார வச்சிருவாங்களா? திரு ஷம், அதிமுகவுடன் கூட்டணி அப்படிங்கிறத பாஜகவே விரும்பல, திமுகவை வீழ்த்தணும் இந்த தேர்தலில் 26ங்கிறது பிரதான நோக்கம் பாஜகவுக்கு. ஆனா அதிமுகவோடு சேர்ந்து வீழ்த்த முடியும்னு பாஜகவுக்கு நம்பிக்கை இல்லை, அதனால அவங்களே கூட்டணியை விரும்பல அப்படின்னு திரு ஆர்கே குறிப்பிட்டார். பாஜக அதிமுக கூட்டணிக்கு அழுத்தம் கொடுக்குது, அதனால ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி, கேசிபி, புகழேந்தி இவங்களுக்கெல்லாம் ஒரு ஆதரவு நிலைப்பாடு எடுக்குது, ரெட்டலை தற்காலிகமா முடக்கப்படும், அவர்களுக்கு போயிடும் அப்படிலாம் பேசப்படுது இல்லையா? ஆனா விரும்பாத ஒரு கூட்டணிக்கே இவ்வளவு பாஜக மெனக்கெடணும்னு ஒரு கேள்வி வருதே. அதிமுகவை பலவீனப்படுத்துவதான நோக்கம். அதிமுக கூட்டணி வேண்டாம், அதிமுக ஓட்டு வங்கி கிடைக்கும்ல. அதிமுகவோட ஓட்டு வங்கியில சாஃப்ட் இந்துத்துவ ஓட்டு வங்கி ரொம்ப காலமா இருக்குங்க. ஜெயலலிதா காலத்திலயும் உண்டு, எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலயும் உண்டு. அவங்க அப்ப பிஜேபி பெரிய அளவுக்கு முயற்சி எடுத்து வராதனால அவங்க எல்லாருமே குறிப்பாக சொல்லப்போனால் ஜெயலலிதா காலத்துல அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அந்த டிஃபெண்டர் ஆஃப் ஃபெய்த் ரோலை யார் எடுக்கிறா? அண்ணாமலை எடுக்கிறாரு. அண்ணாமலை எதெல்லாம் டிஃபெண்ட் பண்றாருன்னு யோசிச்சு பாருங்க. அவர் இந்துத்துவா மட்டும் டிஃபெண்ட் பண்ணல, காசியை மட்டும் டிஃபெண்ட் பண்ணல, மும்மொழி கொள்கையை சேர்த்து டிஃபெண்ட் பண்றாரு. அப்ப எல்லாரும் ஹிந்தி கத்துக்கணும், அதுல என்ன தப்பு இருக்கு? திமுக அமைச்சர்கள் வீட்டுல குழந்தைகள் ஹிந்தி கத்துக்கலையா? அண்ணாமலை வீட்டு குழந்தைகள் என்ன கத்துக்கிறாங்கன்னு நமக்கு இன்னமும் தெரியாதுங்க. ஆனாலும் அவர் அதிமுக காரங்க விஜய் கட்சிக்கு போறாங்கன்னு திரு மருது அழகராஜ் புதிய தலைமுறைக்கு பேட்டி கொடுக்கும்போது சொன்னதை ஓபிஎஸ் உண்மையான அதிமுக தொண்டர்கள் யாரும் போக மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அதிமுகவில் திரு எம்ஜிஆருடைய பாலிசி என்னவோ, திருமிகு ஜெயலலிதாவுடைய பாலிசி என்னவோ அப்படிதானே அதிமுகவில் இருப்பாங்க, தொடர்ந்து நீடிப்பாங்க. எப்படி பாஜகவுக்கு ஓட்டு போடுவாங்க? இல்ல, பாஜகவுக்கு ஓட்டுனா அதிமுகவோட ஒரு சைடு இருக்குல்ல, அதான் சாஃப்ட் இந்துத்துவ சைடு, அது எம்ஜிஆர் ஜெயலலிதாக்காக இருந்தது தான். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிட்டு அது இருக்குன்னு எனக்கு தோணல. அது போக ஒரு பெரிய கம்யூனிட்டி, அந்த கம்யூனிட்டியோட ஒரு பகுதியில கோபப்படுத்திட்டு அந்த பகுதியை அதிருப்தி அடைய செஞ்சுட்டு நம்ம தேர்தல் அரசியல்ல பெரிய அளவுக்கு மேல போக முடியாது. நான் எந்த கம்யூனிட்டியை சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். ஏனென்றால் அதுவும் அதிமுகவோட ஒரு பேசிக் சப்போர்ட்டர் குரூப். இப்ப அது இல்லைன்னு ஆயிருது. அப்போ அண்ணாமலை எதை நோக்கி டிராவல் பண்றாருங்கிறத வச்சுதான் அரசியல்ல மற்றவங்க வியூகம் வகுக்க முடியும். இல்ல, புரிஞ்சுக்க முடியுது, நீங்க சொல்றது புரிஞ்சுக்க முடியுது. சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ், முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்தவங்க, அவங்க சமூகத்தை கோபப்படுத்தி முழு வாக்கு வங்கியையும் இபிஎஸ் பெறுவது சாத்தியம் இல்லைன்னா தற்காலிகமா ரெட்டலையை முடக்கினாலும் அவருக்கு லாபம் தானே. அவர் கை காமிச்சிருவார்ல, ரெட்டலையவே முடக்கிட்டாங்கன்னு கை காமிச்சிட மாட்டாரா இபிஎஸ்? அதுல சசிகலாமா இல்ல இயல்பாக அவங்களும் இந்த குரலை எழுப்பலாம். ஏன்னா அவங்களோட வழக்கு சென்னை உயர் நீதிமன்றத்துல நிலுவையில இருக்கு. இப்போ எல்லாருக்கும் சீனியர் வழக்கு அந்த வழக்கு தான் அப்படி பார்த்தா. ஆனா அவங்க தேர்தல் ஆணையத்துக்கு போகலையே. ஏனென்றால் ரெட்டையில ஒருவேளை ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பழிபாவத்தை நம்ம சுமக்க வேண்டியது வருமேங்கிற கவலை தான். அதுல அவங்க தெளிவா இருக்காங்க. டிடிவியை பொறுத்த வரைக்கும் தனி கட்சி, தனி சின்ன வச்சிருக்காரு. அவருக்கு இந்த பிரச்சனையே வரப்போறது இல்ல. எடப்பாடி பழனிசாமி என்ன ரோலை வகிக்க விரும்புகிறார்? திமுக ரோலை வகிக்குதுங்க. இந்த இப்போ பழைய என்னென்ன பிரச்சனை எல்லாம் போயிடுச்சு பாருங்க. வேங்க வயல் என்னாச்சு, அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர் என்னாச்சு, எல்லா பிரச்சனையும் பின்னுக்கு போயிடுச்சு. என்ன காரணம்? தர்மேந்திர பிரதான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆகணும்னு முயற்சி பண்றதுதான் காரணம். அப்போ இயல்பாக திமுகவுக்கு அட்வான்டேஜ் கிடைச்சிருச்சு. அப்ப அண்ணா திமுக எதை டிஃபெண்ட் பண்றது? எதை டிஃபெண்ட் பண்றதுன்னா அதிமுகவுல யாரு சாஃப்ட் ஹிந்துத்துவ ஃபேஸா இருக்கா? ஏன்னா இபிஎஸ் இல்லைன்னு சொல்றீங்க. பாஜகவுக்கு வாக்கு சதவீதம் நகராம தக்க வைக்கணும்னா யாரு சாஃப்ட் ஹிந்துத்துவ ஃபேஸா இருப்பா ஏடிஎம்கேல? அதிமுகல எனக்கு மிக மிக நன்றாக தெரியுங்க. மேட்டுக்குடி மக்களில் ஒரு பிரிவான பிராமணர்கள் எப்போதுமே ஜெயலலிதா காலத்துல அதிமுகவுக்கு தான் ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. ஆர்கேட்ட நீங்க கேட்டு பாருங்க. ஜெயா டிவியில பல்வேறு நிகழ்ச்சிகள்லாம் பண்ணும்போது மார்னிங் ப்ரோக்ராம டியூன் பண்ணி வச்சுட்டு தான் நைட்டு படுக்க போவாங்க. மார்னிங் பெருமாள் இது ஒரு நிகழ்ச்சிகள் வரும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த அந்த பிணைப்பு இருந்தது. அது கட்சி ஓட்டு கிடையாது, ரெட்டையில ஓட்டும் கிடையாது. இந்துத்துவா அந்த ஃபெய்த்தை டிஃபெண்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வேற வாய்ப்பு இல்லை. இப்போதைக்கு திமுகவுக்கு போட, எப்போதுக்குமே திமுகவுக்கு போட முடியாது, ஆனா அதிமுகவுக்கு போட முடியும். இந்த நிலைமையில இருந்தது பிராமணர்கள்.
அடுத்தாப்புல இல்ல மேற்கு என்ன குடிமக்கள் என்ன தான் ஒரு கேள்விதான் கொஞ்சம் சுருக்கமா நான் திரு ஆர்கிட்ட போக முடியும். நீங்க ஜெயலலிதா இருக்கிற போது திரு ஆர்கே சொன்ன மாதிரி இந்த திராவிடம் வெர்சஸ் இந்துத்துவங்கிறது இவ்வளவு கூர்மைப்படல. அங்க பைனரியா இருந்தாங்க. திரு கருணாநிதி திருமிகு ஜெயலலிதான்னு பைனரியா இருந்தாங்க. பாஜகவோட தாக்கம்ங்கிறது பெருமளவு இல்லை. இங்க இப்போ கூர்மைப்படுத்தப்பட்டிருக்கு திராவிடம் வெர்சஸ் இந்துத்துவான். நீங்க சாஃப்ட் ஹிந்துத்துவான்னு ஏடிஎம்கே ஒரு ஃபேஸை காமிக்குது, அதை ஓபிஎஸ்ஏ காமிக்கிறாரு, வேற யாரோ டிடிவி காமிக்கிறார், சசிகலா காமிக்கிறாங்கன்னா திராவிடத்தை ரொம்ப ஆழமா கூர்மைப்படுத்தி ப்ரொஜெக்ட் பண்ற டிஎம்கேக்கு தான் அது கெயினா போயிடும். ஏடிஎம்கே அங்க பலவீனமாயிடாதான்னு கேட்கிறேன். அதிமுக பலவீனமாவது என்றால் அது இரட்டையிலேயே முடக்கினால் அந்த பலவீனம் தவிர்க்கப்படும் தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா இயல்பாக அந்த அனுதாபம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் வரும். ஓபிஎஸ்க்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் பிஜேபி அணியில இருக்கிறாரு. பிஜேபி இங்க இந்த இடத்துல விரும்பியோ விரும்பாமலோ அவங்க ஒரு போக்கல் பாயிண்டா மாறிட்டாங்க அண்ணாமலை வருகைக்கு பிறகு. அப்ப அண்ணாமலை எதை டிஃபெண்ட் பண்றாரோ அதை அதிமுக டிஃபெண்ட் பண்ண முடியாதுல்ல. ஆமா. ஓகே திரு ஆர்கே, டிஎம்கே வீழ்த்தணும் அப்படின்றது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் போன யாரையும் சேர்த்துக்கவே முடியாத ஒரு கட்டாயத்துல இபிஎஸ் இருக்கிறாரு. அவங்க சுப்ரீமசின்னு அவங்க கெயின் பண்ணுவாங்க. பாஜக கூட்டணிங்கிறது சிறுபான்மை பட்டியலின சமூக வாக்குகள் பெறுவதுங்கிறதுல அதிமுகவுக்கு சிக்கல் ஏற்படலாம் அப்படின்ற ஒரு நெருக்கடி. இதுல என்ன ஃபியூச்சர் ஆஃப் ஏடிஎம்கே? இல்ல இந்த எலெக்ஷனுக்கு அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வியூகம் என்ன? இபிஎஸோட வியூகம் என்ன? இந்த எலெக்ஷனுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு மிக தெளிவாக தெரிகின்ற ஒரு விஷயம், நாம சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கூட்டணி இல்லை என்றால் நடக்காது. இல்ல அது தாவேக்கா மட்டும் தானா, இல்ல பாமக தேமுதிக உள்ளடக்கிய பெரிய கூட்டணியா? தாவேக்கா இருந்தும் இல்லாமலும் எப்படிதான் வியூகம் அவங்களோட? இல்ல இப்ப இருக்கிற நிலைமையில ஒண்ணும் செய்ய வேண்டாம். டிசம்பர் மட்டும் இப்படியே என்ன வேணாலும் பேசி பேசி மேட்டர் நடத்திக்கலாம். டிசம்பருக்கு பிறகுதான் இதை செய்ய வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அப்ப அந்த மொமெண்டம் வரும். தாவேக்கா எங்க போகுதோ நிச்சயமாக ஒரு இடத்துல அவங்க போய் செட்டில் ஆகத்தான் வேணும். இல்லை என்றால் அட்ரஸ் எல்லாம் போயிடுவாங்க. தேமுதிக மாதிரி இல்லை என்றால் பாக்கி எந்த கட்சி எடுத்தாலும் சரி, மதிமுக இருந்து எந்த கட்சி எடுத்தாலும் சரி, அவர்கள் மாதிரி காணாமல் போயிருவார்கள். இதுதான் தமிழ்நாட்டினுடைய வரலாறே தான். தாவேக்காவுக்கு அதிமுக தேவை, அதிமுகவுக்கு தாவேக்கா தேவை. ஆமா, இப்போ வேணா ஒத்துக்கொள்ள மாட்டார்கள், அப்படின்னு தேவையில்லைன்னு நினைக்கலாம். விஜய்க்கு டெஃபினட்டாக ஒரு மொமெண்டம் இருக்கு தமிழ்நாட்டில். அதுல இப்ப அதிமுக அவர்களோடு இணைத்துக் கொண்டார் என்ன, அதுல ஒரு மொமெண்டம் வரும். அந்த மொமெண்டத்தில் என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா பாக்கி இருக்கின்ற கட்சிகள் தங்களுடைய அந்த ஸ்டாண்டை ஆராய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுவார்கள். அது தேமுதிக ஆனாலும் சரி, பாமக ஆனாலும் சரி, விடுதலை சிறுத்தைகள் ஆனாலும் சரி, மதிமுக ஆனாலும் சரி, எல்லாருமே they will be forced to re-examine their stand. அங்கதான் பிரச்சனை வருது. இனி ஒரே ஒரு திமுகவினுடைய இன்னொரு ட்ரம்ப் கார்டு இருக்கு. இந்த கம்ப்ளீட்டாக இந்த ஹிந்துத்துவ அது இன்னும் ரொம்ப ஓங்கி செயல்பட ஆரம்பிச்சால் அவர்களுடைய ட்ரம்ப் கார்டு தான் சேகர் பாபு. ஒரு பழனியில் ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துறாங்க, முழுக்க முழுக்க சங்கிகளையே வெக்கப்படக்கூடிய ஒரு கான்ஃபரன்ஸ் பழனியை பத்தி நடத்துறார்கள். அதுல இருக்கிறவர்கள் எல்லாம் அதாவது எங்கெல்லாம் இருக்கின்ற சாமி என்னென்ன சாமிகளை கொண்டு வருமோ எல்லாரும் உட்கார வச்சுறாங்க. அப்போ அப்படி ஒரு பேஸ் ஏடிஎம்கேக்கும் தேவையா? ஏன்னா இபிஎஸ் சாஃப்ட் ஹிந்துத்துவோட முகம் இல்லைன்னா ஏடிஎம்கேல அந்த இடம் 100% சேகர் பாபு இன்னைக்கு ஏடிஎம்கேல இருந்தா இதே ரோல் தான் செய்திருப்பாரு. நான் அவர்கிட்ட சொன்னேன், அவர் 2011 அதிமுக இருந்தாருன்னா 10 வருஷம் மந்திரி, அதன் பிறகு அதே ரோல் இன்னைக்கு பண்ணிட்டு இருப்பாரு. திமுகவுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் சேகர் பாபு. அந்த சேகர் பாபுவை வைத்து இது தாராளமாக கவுண்டர் பண்ணலாம் இந்த சாஃப்ட் இந்துத்துவ. அதனால தானே இன்னைக்கு கோவில்ல ஒரு பிரச்சனை பண்ண முடியலையே, பிஜேபினால ஒரு கோவில்ல ஒரு பிரச்சனை பண்ண முடியுமா? முக்கியமான விஷயமா இருக்கு. கேசி பழனிசாமி திரு மோடி சொல்றார், திரு அமித்ஷா சொல்றாருன்னு திரு ஓபிஎஸ், திருமிகு சசிகலா, திரு டிடிவி உங்களை யாரையுமே சேர்க்கணுன்ற அவசியமும் இல்லை. கூட்டணி வைத்தாலும் வைக்காவிட்டாலும் பலவீனப்படுத்துமோ பாஜகங்கிற அச்சமும் தேவையில்லை. ஒற்றை தலைமையா அவராலேயே மெகா கூட்டணியை 2026 கட்டமைக்க முடியும் திரு இபிஎஸ்ங்கும் போது அந்த உறுதி அவரோட இருந்துட்டு போறாரு அவர். இல்ல, அதாவது திரு ஷாம் அவர்கள் சொன்னதுல ரெட்டலை சின்னம் முடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தற்காலிகமா அதுக்கு வாய்ப்பு உறுதியா இல்லை. எதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னா பேரா 15 மாற்று தலைமைக்கு வாய்ப்பு இருக்கு. அதுதான் பேரா 15. அதுதான் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. ஒன்று. ரெண்டாவது, விஜய் பொறுத்த வரைக்கும் விஜய் அதுல மட்டும் நான் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடவா? ஓனாயும் வெள்ளாடும் ஒன்றுபட்டு இருக்க முடியுமா? களைகளும் பயிர்களும் ஒன்றாக வளர்ந்து வெள்ளாமையாகுமா? விசுவாசியும் துரோகியும் தோளோடு தோள் நிற்க முடியுமா? முடியாது முடியாது என்று நீங்கள் முழங்குவது கேட்கிறதுன்னு நேற்று வெளியிட்ட அறிக்கையில இபிஎஸ் சொல்றார். இப்ப நீங்க சொல்ற அந்த மாற்று தலைமைங்கிற அந்த அகாமடேஷன்ல எல்லாம் ஏத்துப்பாங்களா தொண்டர்கள்? இபிஎஸ் வேண்டான்னு சொன்னா
மாற்று தலைமையை பொறுத்து நான் அதுக்கு தான் வர்றேன். நாளே இதுதான் சொல்றேன். அதாவது எடப்பாடி பழனிசாமியோடு பயணிக்கிற முன்னாள் அமைச்சர்களுக்கு இந்துத்துவ சித்தாந்தம், திராவிட சித்தாந்தம், எம்ஜிஆர், திராவிட கொள்கைகள் இதெல்லாம் தெரியாது. வேலுமணி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நமக்கு எந்த வம்பு வழக்கு கேஸ் எதுவும் வந்துடக்கூடாதுப்பா. அதுக்கு பிஜேபி என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே நம்ம செஞ்சுட்டு போயிடணும். அவங்க மனங்கோணாம நடந்துக்கணும். இவ்வளவுதான். இதை தாண்டி பெரிய அந்த சித்தாந்தம் அது இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவர்களை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு இன்றைக்கு இப்ப அவர் எடுக்க போறது ஒரு முடிவு வரலாற்றை புரட்டி போடக்கூடிய முடிவாக இருக்கும். இப்ப இவங்களுக்கெல்லாம் கட்டுப்பாடு ஏபிஎஸ் இருக்கு. யார் வேணாலும் போங்க, நான் பாஜகவை எதிர்த்து நிற்பேன் என்று அவர் உறுதியாக நின்றால் நான் ஆதரிப்பேன். பெரும்பாலான அதிமுக தொண்டர்கள் அவரை ஆதரிப்பாங்க. அப்ப அவர் ஒரு தலைவராக நிற்கலாம். ஆனால் பதவி ஆசை இல்லைன்னா பதவி போயிடும், கட்சியில பதவி போயிடும். மகாராஷ்டிரால ஆச்சு இல்லையா, இன்னைக்கு என்னாச்சு, சிவசேனா கட்சிக்கு என்னாச்சு, சரத்பவாருக்கு என்னாச்சு. அது மாதிரி அந்த போராடக்கூடிய அந்த வலிமையை, கொள்கையை, அந்த உறுதிப்பாட்டை எடப்பாடி இல்லாம இப்ப அவங்களுக்கு ஈல்டு ஆகிறாருன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை வெற்றி பெற்று வந்ததற்கு பிறகும் கூட இந்த சித்து விளையாட்டை பாஜக விளையாட முடியும். பிரச்சனை ரெட்டலை இல்ல, என்னைக்கு வேணாலும் அவங்க அதை செய்யலாம். இல்ல பிரச்சனை ரெட்டலை இல்ல, பொதுச் செயலாளர் பொறுப்பு. அவர் முதலமைச்சர் வேட்பாளர், பொதுச் செயலராக அவர் தொடர வேண்டும். இதுதான் அவருக்கு வேணும். இது ஒன்று. அடுத்து விஜய் பொறுத்த வரைக்கும் அவருடைய வாக்குங்கிறது திமுகவுடைய வாக்குகளை தான் பிரிக்கும். திமுக வாக்குகளை தான் பிரிக்கும். அதனால அதை பத்தி இதுல அது நல்லதுதான். விஜய் தனி அணியாக நிற்கிற பொழுது அது நல்லதுதான். இன்றைய தேதிக்கு எடப்பாடி பழனிசாமி எடுக்கக்கூடிய அந்த முடிவு இவர் சாஞ்சிட்டார்னா அது அவருக்கும் ஆபத்து. அதிமுக என்கிற கட்சிக்குள் பல மாறுதல்களை அது கொண்டு வரும். அக்னீஸ்வரன், பொதுச் செயலாளர் பொறுப்பு இருக்குமா இல்லையான்னு ஒரு அழுத்தம் வருகிற போது பாஜக கூட்டணி ஒருங்கிணைப்பு அப்படின்னு நகர்வதற்கு இபிஎஸ் வாய்ப்பு இருக்கா? அது சார் இப்போ நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையத்தில் விசாரிக்க தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி ஒரு தீர்ப்பு வருமேயானால் அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை மேல்முறையீடு இருக்குது. அப்ப நம்ம பாத்துக்கலாம். அப்பயும் அன்னை கேசிப்பேன்னா இது மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க. அதுக்கும் நாங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருப்பாருன்னு சொல்ல மாட்டேன்றீங்களே. என்ன சார், இபிஎஸ் உறுதியா தாங்க இருப்பாருன்னு சொல்ல மாட்டேன்றீங்களே? நான் இப்படி சொல்றேனே, பாஜக தமிழ்நாட்டில் அதிமுக திமுகவை மீறி தனிச்சு நின்று யாரு கூடயும் கூட்டணி இல்லாம வெற்றி வரும்னு பாஜகவே உறுதியா சொல்ல முடியாத போது பாவம் இந்த மாநில கட்சிகளை போட்டு ஏன் சார் ரொம்ப அடிச்சுக்கிட்டு விட்டுருங்க சார். இப்ப நான் கேட்பது, தாக்குவது ரொம்ப எல்லாத்தையும் அடிக்கிறது ஈஸி. ஆனா 5 பேர் அடிக்கிறத ஒருத்தர் தாங்குறாருன்னா வலிமை இல்லாமல இருப்பாரு. சரி, பொறுத்து ரொம்ப யோசிக்க வேணாம். இதை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். சராசி சியாம் சார் சொன்னாரு, இதாவது ஒரு குறிப்பிட்ட அது மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொன்னாரு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அனைத்து சமூகத்தையும் ஆதரித்து தான் வளர்த்தார். அதே மாதிரி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் எல்லோரையும் ஆதரித்தான் இருப்பார். இவங்க போனதற்கு பிறகு ஒரு கட்டமைப்பை உருவாக்குனாங்க. அதே மாதிரி இவர்கள் 3 பேரும் ஒரேதாக இருப்பதனால் எடப்பாடி பழனிசாமி அந்த சமூகத்துக்கே எதிர்ப்பு என்கிற பிம்பத்தை திரும்ப திரும்ப கட்டமைக்கிறாங்க. அவர்களுக்கு மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பே தவிர ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் எதிர்ப்பு அல்ல என்பதை நான் பதிவு செய்யறேன். அதே மாதிரி நீங்க தைப்பூசத்துக்கு எத்தனையோ முதலமைச்சர் இருந்தாங்க, சாஃப்ட் இந்துத்துவான்னீங்கல்ல. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் தைப்பூசத்திற்கு தமிழர் திருநாளாக அதை நம்ம கொண்டாடுகிற போது முருகப்பெருமானையும் வழங்க வேண்டும் என்று நீங்க சார் சொன்னார்ல, நம்மளுடைய அண்ணன் சேகர் பாபு 365 நாள் அவர் 24 hours இருந்தாலும் கூட அவருக்கு முன்னாடியே உத்தரவு போட்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. அதனால அதிமுக சாஃப்ட் இந்துத்துவாவிலும் இன்னும் இருக்கு, நாளைக்கு இருக்கு. அதிமுகவுடைய சாஃப்ட் இந்துத்துவாவின் முகமாக திரு இபிஎஸ் இருக்கிறார், இருப்பார், இருக்க வேண்டும். அப்போதான் பாஜக உள்ள வர முடியாது தமிழ்நாட்டுக்குள்ள. நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்துகளுக்கும்